ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகு தமிழ் லாக். இன்றைக்கி வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு ஸ்லீவ் கட்டிங் தான் சொல்லியிருக்கேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து 2 டாப் சொல்லியிருக்கேங்க. அதுக்காக ஒரு ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்லீவ் வந்து பஃப்போட ரவுண்ட் ஃபுல்லாக பஃப்பாக வர மாதிரி ஃபுல் ரவுண்டாக வர மாதிரி பண்ணிக்கலான்னு நினச்சின்னு. ஒரு ஸ்லீவ் இப்போ கட் பண்ணின்னு பாருங்கள். இது வந்து நார்மல் ஸ்லீவ் தான். ஒரு புடவையில் 2 டாப் சொல்லியிருந்தாங்க, ஒயிட் டாப்பு. இந்த ஒயிட் டாப் வந்து இந்த பரதநாட்டிய டான்ஸ் கிளாஸுக்கு யூனிஃபார்மாக வேணுமா, அதுக்காக 2 வேணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 துப்பட்டா வேணும், 2 டாப் மட்டும்தான் வேணும். பேண்ட் வந்து லெகின்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, 2 டாப்பும் கொஞ்சம் வேறு மாதிரி தைக்கலான்னு ஒரு ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான், இன்னொரு ஸ்லீவ் வந்து ஃபுல் ஃபில்ட் வர மாதிரி பண்ணினிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இது கட்டிங் மட்டும்தான் சொல்லினிருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறது கட்டிங்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவ் லைனிங்கு எடுத்து லைனிங்கில் முதல்ல மார்ஜின் மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க. மார்ஜின் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா தான் இது 5 இன்ச்சு ஸ்லீவ் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் அளவோட ட்ரெஸ் வந்து 3/4 ஆயிடுச்சு. நான் வந்து 5 இன்ச் ஆச்சு. 5 இன்ச்சுக்கு எடுத்து அப்புறமா தான் ஸ்லீவோட ஆங்குல் லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அது கூட நாங்கள் ஸ்டிச்சிங் மார்க் வருமே, அது கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். 2 மார்க் கூட நான் போட்டுக்கணும். அப்புறம் வந்து மேல் மார்ஜின், அதுக்கு கூட மார்ஜின் மார்க் அப்படியே ஒரு டாட் மாதிரி எழுதுக்கிட்டு டவுன் வந்து ஷேப் வந்து 2 போதுங்க. 1.25 2 அந்த டவுன் எடுத்தனாலே போதும். இங்கே டவுன் வந்து 3 இருக்குங்க. ஆங்குல் டவுன் வந்து அங்கே மேலே ஷேப்பில் வந்து அந்த ஷேப் எடுக்கிறோமே, அங்கே வந்து 2 இருந்தால் போதும். 2 வந்து அப்படியே டவுன் வந்துடணுங்க. ரொம்ப அதிகமாக வரக்கூடாது ஷேப்பில். இல்லைன்னா லூஸ் வந்துடும் பின்னாடி, இல்லைன்னா முன்னாடிங்க ஃப்ரண்ட்டில் வந்து டவுன் வரும் இல்லையா, அந்த டவுன் வந்து 2 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு அப்படியே டவுன் வந்துடணும் இங்கிருந்து. அது ரொம்ப ரொம்ப நல்லா. அப்புறமா கொஞ்சம் கூட சுருக்கங்கள் வராமல் இருக்குங்க. என்னோடய சேனலில் வந்து குக்கிங் பற்றி, இந்த ட்ரெஸ் ஸ்டிச்சிங், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இதில் கட்டிங் பற்றி தான் நான் சொல்லினிருக்கேன். நீங்களும் பார்த்துன்னு இருக்கீங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அதிகமாக வீடியோ போடலான்னு தோணுங்க. நானும் வந்து ரொம்ப வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் யாரும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஸ்லீவு ஈஸி மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேங்க. ரொம்ப ஈஸி. இந்த ஸ்கேல் வந்து நான் கோவா வருமே, அந்த கவ் ஷேப் இல்லாமல் என்கிட்ட இல்லை. நான் இல்லைனாலும் நான் இப்படி தான் பண்ணி கொடுக்குறது. இந்த ஷேப் அதை க்ளீனாக ட்ரா பண்ணிடலாங்க. அது ஒன்றும் ரிஸ்க்கே கிடையாது. அது கையிலே மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரவுண்ட் ஷேப்பாக அது பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் இந்த கோவாக வந்துடணும். அது ஈஸி மெத்தடாக ஈஸியாக வந்துடும். அதுக்கு இன்னும் அது தேவையில்லை. ஸ்டார்டிங் பண்ணுறவங்க அது வாங்குறது வேண்டாம். இல்லை ரொம்ப அதிகமாக எங்களுக்கு துணி வந்துருக்கு, ஃபாஸ்ட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல் வாங்கிக்கலாம். இல்லை நார்மலாக தான் வருது, வீட்டிலே பண்ணியிருக்கோன்னா இந்த இப்படி பண்ணாலே போதுங்க. இந்த மெத்தட் நார்மல் எங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடணும். எந்த சைஸுக்கு நாங்கள் என்ன கட்டிங் பண்ணோம், எந்த மாதிரி கட்டிங் பண்ணோம், இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி பண்ணால் தான் கரெக்டாக வரும்னு எங்களுக்கே ஒரு மெத்தட் ஓடணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வருங்க. எல்லாத்துக்கும் கேல்குலேட் போட்டு இவ்வளோன்னு அந்த கணக்குலேயே நாங்கள் செய்ய முடியாது. ஒருத்தர் மாதிரி சேஞ்ச் ஆகுங்க கட்டிங் வந்து. அந்த ஒரு பேசிக் மெத்தடை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் கட்டிங்குக்கு. பாருங்கள், இவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸி. அந்த ஆர்மோல் கிட்ட வந்து ஒரு 3 இன்ச்சு 30 சைஸ் இருந்தால் 3 இன்ச்சு, இல்லைன்னா 36 32 இருந்தால் 3